Class 8 Science Unit 21 Crop Production and Management State Board Tamil Nadu Syllabus. Rotation of crops. Crop rotation is planning a series of different crops in the same field following a defined order. Crop rotationனா நிறைய க்ராப்ஸை ஒரே ஃபீல்டில் ஒரு ஆர்டரில் 1 by 1 மாற்றி மாற்றி வளர்க்குறது பேர் தான் ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ். ஒரே க்ராப்ஸை சேம் ஃபீல்டில் திரும்பியும் வளர்த்தா அங்கே சாயிலில் இருக்கிற சேம் நியூட்ரியன்ட் யூட்டிலைஸ் ஆகி அந்த சாயில் நியூட்ரியன்ட் டெஃபிசிட் ஆகி பிளான்ட்டு சரியாக வளராமல் போகலாம். இந்த க்ராப் ரொட்டேஷன் மூலமாக இப்போ ரைஸ் க்ராப் வளர்த்துட்டு அடுத்தது ஒரு கிரவுண்ட்நட் வளர்க்கும் போது ரைஸ் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ட் எடுத்துக்கும், கிரவுண்ட்நட் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ட் எடுத்துக்கும். இது மூலமாக நமக்கு சாயிலில் நியூட்ரியன்ட் டெஃபிசிட் ஆகாது, நியூட்ரியன்ட் பற்றாக்குறை ஆகாது. மோனோக்ராப்பிங் அண்ட் மிக்ஸ்டு கிராப்பிங் ஆர் டூ மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் crop production. Monocropping is the repeated planting of the same crop in the same field year after year. மோனோக்ராப்பிங்னா ஒரே மாதிரியான க்ராப்பை சேம் ஃபீல்டில் ஒரே லேண்டில் திரும்ப நம்ம வளர்க்குறது பேர் தான் அது மோனோக்ராப்பிங். மிக்ஸ்டு கிராப்பிங் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் 2 or more than 2 crops simultaneously on the same land without any pattern. மிக்ஸ்டு கிராப்பிங்கிறது என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட க்ராப்ஸை சைமல்டேனியஸில் அதே டைமில் அந்த லேண்டில் எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இல்லாமல் அப்படியே கலந்து வளர்க்குறது பேர் தான். தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறமா சில்லிஸ், இந்த மாதிரி இருக்கிற க்ராப்ஸை ஒரே ஃபீல்டில் மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு ரோ வைஸாக ஒரு க்ராப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அங்கங்கே அப்படியே எதையை அப்படியே கலந்து தூவி விட்டு கலந்த மாதிரி க்ராப்ஸ் வளர்க்குறது பேர் தான் மிக்ஸ்டு கிராப்பிங். ஒரே க்ராப்பை வளர்க்குறது பேர் மோனோக்ராப். வெறும் அரிசியே திரும்ப அதே விளைவிக்கிறதுக்கு பேர் மோனோக்ராப்பிங். நிறைய விதையை கலந்து அப்படியே தூவி விட்டு எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இந்த ரோலை இந்த க்ராப், இந்த ரோலை இந்த க்ராப் அப்படிலாம் இல்லாமல் அப்படியே மிக்ஸ்டடாக வளர்க்குறது பேர் தான் மிக்ஸ்டு கிராப்பிங். க்ராப் ரொட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது ரைஸ் பேடி வளர்த்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு கிரவுண்ட்நட் வளர்க்குறதுக்கு பேர் தான் க்ராப் ரொட்டேஷன். இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் சொன்னேன்? இதனால் ஒரே மாதிரியான க்ராப்ஸை வளர்க்குறதுனால என்ன சொன்னேன்? சாயிலில் இருக்க நியூட்ரியன்ட்லாம் குறைஞ்சிரும்னு சொன்னேன். க்ராப் ரொட்டேஷன் மூலமாக சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ் என்ன ஆகாது? குறையாது. திரும்ப வேறு செடி வளர்க்குறதுனால நமக்கு நல்ல நியூட்ரியன்ட் என்ரிச் தான் ஆகும். இந்த க்ராப் ரொட்டேஷனில் முக்கியமாக லெக்யூமினஸ் பிளான்ட்டை தான் வளர்ப்பாங்க. லெக்யூமினஸ் பிளான்ட்டுன்றதில் லெக்யூம் அப்படின்ற ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். லெக்யூம்னா என்னென்னா, இப்போ வேர்க்கடலை அது விதையாக ஃப்ரூட்டாக மாறி ஓப்பன் ஆகும்போது 2 பிரிஞ்சு உடையும். அந்த வேர்க்கடலை பார்த்துருக்கீங்களா? அது வெடிக்கும் போது எப்படி இருக்கும்? அது உடச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? 2 பிரியுதுல, அதனால் அது பேர் என்னது? லெக்யூம். அப்படி அந்த டைப் ஆஃப் ஃப்ரூட் பேர் என்னது? லெக்யூம். இந்த பிளான்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் ரூட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்டோட ரூட்ஸில் ஒரு பாக்டீரியா வளருது. அந்த பாக்டீரியா பேர் ரைசோபியம். அந்த பாக்டீரியா என்ன செய்யும்னா, காற்றுல இருக்க நைட்ரஜனை நம்மளாலையும் சரி பிளான்ட்டாலையும் சரி டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ஆக்சிஜன் மாதிரி நைட்ரஜனை நம்மளால் காற்றுலேருந்து எடுக்க முடியாது. ஆனால் நைட்ரஜன் நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப அவசியம். ப்ரோட்டீன் தான் ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சரையே உருவாக்குறது. அந்த ப்ரோட்டீனுக்கு ரொம்ப தேவை. ஆனால் காற்றுலேருந்து நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ பிளான்ட்டு இந்த மாதிரியான பாக்டீரியா அதோட ரூட்டில் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியா காற்றுல இருக்கிற நைட்ரஜனை மாற்றி நைட்ரேட்டுன்ற NO3 NO2 அப்படின்ற காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜனாக மாற்றி அதை சாயிலில் கலக்கிற மாதிரி மாற்றி, தட் இஸ் சாயில் இருக்க தண்ணியில் கரைஞ்சி அது சாயில் இருக்க வாட்டர்லேருந்து பிளான்ட்டுக்கு போகும். ஸோ இதனால் க்ராப் ரொட்டேஷனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போது ஓவரால் அந்த க்ராப்பை அந்த நிலத்தில் விளைவிக்கிற க்ராப் ரொட்டேஷன் செஞ்சு அந்த நிலத்தில் விளைவிக்கிற செடிகளோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? நல்லா அதிகமாக இருக்கும்.
இதுதான் லெக்யூமினஸ் பிளான்ட், அதாவது இந்த கிரவுண்ட்நட் பிளான்ட்டோட ரூட்டு. இந்த ரூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே முட்டை முட்டையாக ஒரு மாதிரி முட்டை முட்டையாக இருக்கு இல்லையா, முடிச்சா இது உள்ள தான் இந்த ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியா வளருது. இது பேர் ரூட் நாடியூல்ஸ் சொல்வோம், ரூட் நோட்ஸ் ஆர் ரூட் நாடியூல்ஸ் சொல்வோம். இந்த நாடியூல்ஸ்குள்ளே ரைசோபியம் பாக்டீரியா காற்றுல இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்ஸ், தட் இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் NO2 அந்த மாதிரி மாற்றி தண்ணியில் கரையக்கூடியதாக மாற்றி, சாயில் இருக்க வாட்டரில் கரையக்கூடியதாக மாற்றி அதை பிளான்ட் எடுத்துக்கிறது மூலமாக அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் கிடைக்கிது.